Hi friends, welcome to my channel. மார்னிங்லேருந்தே வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா ராகி இட்லியும் சாம்பாரும் தான். ராகி இட்லி மாவு வந்து ஆட்டலை, நார்மல் தோசை மாவுக்கு அரைச்ச மாவில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளோர் வந்து நான் மித்ராக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தது இருந்துச்சு. ஸோ அதையே வந்து மிக்ஸ் பண்ணி இட்லியாக ஊற்றியாச்சு. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. சரி, போன வாரம் வந்து திணை இட்லி பண்ணோம், இந்த வாரம் மில்லட்டில் ஏதாவது பண்ணலான்னு சொல்லியிருந்தப்போ எனக்கு ராகி மாவு அரைக்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால் ராகி ஃப்ளோர் இருந்தனால அதையே மிக்ஸ் பண்ணியாச்சு. ரெண்டுத்தோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு லன்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஃபிஷ் தான் வாங்கியிருந்தோம். நெத்திலி மீன் தான், நல்ல பெரிய நெத்திலி. அக்காவோட வீட்டுக்கு போயிருந்தப்போ வந்து கோவன் நெத்திலி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெரிய நெத்திலியாக வந்து வாங்கியிருந்தா. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் நாங்களும் அதே மீன் வந்து அவைலபிளாக இருந்தனால ஸோ அதையே வந்து வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் கூடவே வந்து கீரை துவரணும் ரசமும் வச்சுக்கலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் கொஞ்சமாக மர்ச்சினி கிழங்கு இருந்துச்சு, ஸோ அதையும் வந்து தாளித்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தான் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். கீரை வந்து அரைக்கீரை தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ வந்து துவரனுக்கு வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணும். ஒரு பெரிய கட்டு கீரை இருந்தனால சாப் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு மிக்சியோடவே இருந்த ஃபுட் ப்ராசஸரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துகிட்டேன். அது நல்ல குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி வந்துருந்துச்சு. இந்த டைமில் நான் இன்னொரு விஷயமும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் வந்து ஃபிஷ் ஃப்ரையும் பருப்பு கீரை போட்டு கூட்டும் வச்சு சாப்பிட்ருந்தோன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தப்போ அதில் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கீரையும் ஃபிஷ்ஷும் வந்து ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது, அது வந்து ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்னு. பட் அது உண்மையாக இருக்கலாம். பட் வந்து எங்களுக்கு அப்படியே வந்து சாப்பிட்டு பழகிடுச்சு. வீட்லேயும் எல்லாருமே வந்து ஃபிஷ் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் கீரை இல்லைனா மர்ச்சினி கிழங்கு வந்து இருக்கும். ஸோ அப்படியே வந்து சாப்பிட்டு பழகிட்டோம். நான் வந்து உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ உங்கள் வீட்லேயும் யாருக்கா வீட்டில் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களா, கீரையும் ஃபிஷ்ஷும் வந்து ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து அப்படியே சாப்பிட்டு பழகிடுச்சு. நான் அதை பற்றி இன்னும் வேறு எங்கேயாவது யாருக்கிட்டையாவது தெரிஞ்சுக்க முடியுமான்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், அப்படி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு. ஸோ இந்த சாப் பண்ண கீரை எல்லாத்தையும் வந்து ஒரு கடாயில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஜென்ரலாக வந்து ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட்டான பிறகு தான் வந்து இந்த கீரையெல்லாம் வந்து ஆட் பண்ணி வதக்குவேன். பட் இந்த தடவை நான் பேட்ச் வைஸ் சாப் பண்ணிகிட்டு இருந்தனால ஃபஸ்ட்டு சாப் பண்ண கீரை எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டேன். நான் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. ஜென்ரலாக வந்து லைட்டாகவாச்சும் தொளிப்பேன். பட் இந்த தடவை என்ன ஆகிடுச்சுன்னா நல்லா குட்டி குட்டியாக சாப் ஆகிருந்தனால தண்ணி ஆட் பண்ண வேண்டிய நீடே வந்து வரல. கீரை வந்து நல்லா சூப்பராக அதிலிருந்தே வந்த தண்ணியில் வந்து அப்படியே வந்து குக் ஆகி வந்துடுச்சு. கீரை குக் ஆகிட்டு இருந்த டைம்லேயே அதுக்கு வந்து அரைப்பு ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சமாக தேங்காய், பூண்டு, நீங்கள் அடல்ட்ஸ்க்கு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் காஞ்ச மிளகா இல்லைனா சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மித்ராக்கும் மாறனுக்கும் வந்து இந்த கீரை துவரனையே வந்து ரைஸில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா ஃபிஷ் குழம்பு வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் வைக்கிறேன்னா அதனால் குழம்பு வந்து அவங்களுக்கு எடுக்க முடியாது. அதனால் கீரையவே போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால நான் ஸ்பைஸ் வந்து எதுவுமே வந்து ஆட் பண்ணல. வெறும் பூண்டும் தேங்காயும் மட்டும் லைட்டாக கொரப்பாக பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கீரை வந்து நல்லா குக் ஆகி தண்ணி எல்லாம் வந்து வற்றின பிறகு இந்த அரைப்பையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 minutes வதக்கிட்டு ஆஃப் பண்ண வேண்டி தான். கீரை தோரன் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இந்த கீரை துவரனை வந்து சாதத்தில் போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாறன் மித்ரான்னு இல்லை, நாங்களுமே வந்து அப்பப்போ கீரை துவரன் வைக்கிறப்ப இந்த மாதிரி வந்து சாப்பிடுவோம். இந்த முருங்கைக்கீரை துவரனில் அரைக்கீரை துவரன் அந்த மாதிரி இதை ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் துவரனா சைடிஷாக வந்து எடுக்காமல் சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து மீன் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோவன் நெத்திலி அப்படிங்கிறனால வந்து சாதா மஞ்சள் கறி மாதிரி தான் வந்து வைக்க போகிறேன், வறுத்தரைச்சி வந்து வைக்கலை. ஸோ அதுக்கு வந்து மிக்சர் ஜாரில் வந்து தேங்காய், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, கொத்தமல்லி, நல்ல மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் அளவு புளி. நிறைய பேர் புளி கரைச்சி விடுவாங்க. பட் இந்த புளி கரைக்கிற வேலை என்னவோ வந்து எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது. நான் இதை முன்னாடியே இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த மாதிரி அரைக்கிற மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா புளியையும் சேர்த்தே வந்து அரைச்சி வச்சுருவேன், ஏன்னா வேலை மிச்சம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 to 4 சின்ன வெங்காயமும் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இது கூடவே வந்து மஞ்சள் பொடி, கல் உப்பு இதையுமே சேர்த்து தண்ணி ஊற்றி நல்ல நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துட்டேன். குழம்பு வந்து நான் ரொம்ப தண்ணியாகவும் வந்து வைக்க மாட்டேன். அதனால் கொஞ்சம் நிறையவே வந்து தேங்காய் வந்து எடுத்திருந்தேன். அதனால் நல்லா வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த நெத்திலியில் வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தவிர வந்து வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு தொக்கு மாதிரி வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்பவும் கூட வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
அக்கா வந்து இதே கோவன் நெத்திலியை வந்து நான் அவள் வீட்டுக்கு போயிருந்தப்போ வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் அதான் சுதன்ட்டு சொல்லியிருந்தேன், இப்போது நெக்ஸ்ட்டு சாட்டர்டே மாதிரி வந்து இந்த ஃபிஷ் திருப்பி அவைலபிளாக இருக்குது அப்படின்னா வாங்குங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணி தரேன் அப்படின்னு. ஏன்னா நான் மட்டும்தான் இன்றைக்கி அக்கா வீட்டில் சாப்பிட்டேன், சுதன் வந்து அதை டேஸ்ட் பண்ணல. இன்றைக்குமே வந்து கொஞ்சம் மீனை வந்து ஃப்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் சுதன் வந்து இல்லை குழம்பு நிறைய இருக்குது, அதனால் எல்லாத்தையும் குழம்புலேயே வந்து போட்டுரு அப்படின்னு சொன்னனால நான் ஃப்ரைக்கு வந்து எடுக்கலை. ஸோ அந்த அரைச்ச தேங்காய் விழுதை வந்து மண் சட்டியில் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து அந்த மிக்ஸி ஜாரையே வந்து கழுவி ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு காரத்துக்கு வந்து ஒரு 2 to 3 பச்சை மிளகா வந்து போட்டுக்கிட்டேன். சின்ன வெங்காயமே வந்து போடலாம், பட் நான் வந்து பச்சை மிளகா மட்டும்தான் வந்து போட்டிருந்தேன். நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஏதாவது வேணும் அப்படின்னா அந்த டைமில் ஆட் பண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காரத்துக்கு வரமிளகாவும் போட்டிருக்கேன், நல்ல மிளகுமே வந்து போட்டிருக்கேன். அதனால் ஓரளவு எல்லாமே வந்து கரெக்டாக தான் வந்து இருந்துச்சு. ஸோ குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் நெத்திலி எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 நெத்திலிக்கு மேலேயே வந்து இருந்துச்சு, நல்லா பெருசாக இருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் வந்து கூடவே வந்து ஆட் பண்ணிட்டு, ஏன்னா கொதிக்கிறப்பவே அப்படி போடுறப்ப வந்து ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எண்ணெய் எதுவுமே வந்து இப்போ ஆட் பண்ணல. கடைசி குழம்பு எல்லாம் கொதித்து முடித்த பிறகு லாஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து மேலே ஆட் பண்ணுவேன். ஜென்ரலாக மீனே வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது, ஒரு 5-10 நிமிஷம் கொதிச்சாலே வந்து குக் ஆகிடும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். அதே மாதிரி நம்ம மெயினாக மீன் போட்ட பிறகு வந்து ஸ்பூன் வச்சு கிண்டக்கூடாது, மீன் வந்து கண்டிப்பாக உடஞ்சிரும். அதுவும் இந்த நெத்திலி மாதிரி இருக்கிற மீன் வந்து கண்டிப்பாக பொடிஞ்சு போயிடும். அதனால் மீன் எல்லாத்தையும் போட்டுட்டு சைடில் வந்து பிடிச்சி அப்படியே லைட்டாக சுற்றி மட்டும் வந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு அப்படியே வந்து கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ண வேண்டியதான். லாஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் வந்து மேலே ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதுவும் மீன் குழம்புக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றி பாருங்கள், அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட மீன் குழம்புமே வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மெயினாக இந்த நெத்திலி கிடச்சின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி நெத்திலியை விட இந்த நெத்திலி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழம்பெல்லாம் வச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா தானே இருக்கும் நம்ம, அதனால் வீட்லேயே வந்து ஃபுட் கேர் பண்ணலான்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து அகரோட கேலஸ் ரிமூவர் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை வச்சு தான் வந்து இந்த வெடிப்பு வந்து கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுலேயே அவங்க 3 ரொட்டேட்டிங் ஹெட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் இதோட டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் முன்னாடியே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரொட்டேட்டிங் ஹெட்டை வச்சு தான் கேலஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் லெக்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் வந்து தடவிட்டேன். இனி அட்லீஸ்ட் வந்து மாதத்துக்கு ஒரு 2 தடவையாவது இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிருக்கேன். எந்த அளவு நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா குழந்தைங்க வந்த பிறகு இந்த மாதிரி செல்ஃப் கேர் பண்ணுறதுக்கெலாம் வந்து டைமே சுத்தமாக இல்லை. ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு முன்னாடியே வந்து கிழங்கையும் வேக வச்சுட்டு வந்திருந்தேன். ஸோ அதையும் வந்து தாளித்து வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் இன்னொரு ப்ராடக்ட் ரிவ்யூமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ரீலாக வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நான் ரீசெண்டாக வந்து அமேசானில் இருந்து ஒரு ஃப்ரிட்ஜில் ஒட்டுறதுக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஆர்கனைசர் வந்து வாங்கியிருந்தேன். ஆர்கனைஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒட்டிட்டு நம்ம திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல ஹெவி வெயிட் வந்து தாங்குற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி நினச்சேன். நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டுனா வந்து செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது, வெயிட்டுமே வந்து நல்லாவே தாங்குது. ஃப்ரிட்ஜுன்னு இல்லை, இதை நீங்கள் வாஷிங் மிஷினில் கூட வந்து வச்சுக்கலாம், நிறைய திங்ஸ் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.